ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் Charu Talks. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நேற்று நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் வீடியோ இன்ட்ரோ வீடியோ மாதிரி பார்த்துருந்தோம். இன்றைக்கி நான் அட்ஜெக்டிவ்ஸில் கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நான் நம்ம சேனலில் இங்கிலீஷ் கிராமருக்கு உண்டான எல்லா டாபிக்ஸையும் போட்டிருக்கேன். இப்போது நான் பிகினர், ஸோ நான் வேர்ப்ஸ், நவுன்ஸ், ப்ரனவுன்ஸ் இந்த மாதிரி கிராமர் சீரீஸில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா எம்எஸ் வேர்ட் பற்றின பேசிக் டியூட்டோரியல், பிகினர் டியூட்டோரியல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக்ஸ் போட்டிருக்கேன். சோஷியல் மீடியா அவேர்னஸ் பற்றி போட்டிருக்கேன். இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரி நிறைய நாலேஜ் பேஸ்ட் கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் நான் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் பாருங்கள், எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் நேற்று அட்ஜெக்டிவ்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு சின்ன ஒரு லைன் இன்ட்ரோ மாதிரி சொல்லிடுறேன். அட்ஜெக்டிவ்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன். ஸோ ஒரு நவுன் அப்படி இல்லைன்னா ஒரு நேமிங் வேர்டு இருக்குது அப்படின்னா, அந்த நவுன் ஆர் நேமிங் வேர்டை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறோம், அந்த நவுனுக்கு உண்டான ஏதாவது ஒரு குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ண, அந்த நவுன் எவ்வளோ இருக்குது, ஹவு மச், அந்த குவான்டிட்டி ஆர் குவாலிட்டியை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண, டிஸ்கிரைப் பண்ண, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண அடிஷ்னல் அந்த நவுனுக்கு அடிட்டிவாக வர ஒரு வேர்டு வருது இல்லையா, அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி, அதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, இப்போ கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கம்பேரிசன், இந்த டைட்டில் சொல்லும் போதே நம்மளுக்கு தெரியுது. நம்ம அந்த அட்ஜெக்டிவ் வச்சு ஒரு நேம் ஆர் பர்சன், நேம் ஆஃப் அ பர்சன் ஆர் திங், எனி திங், அதை நம்ம கம்பேர் பண்ணி நம்ம சென்டென்சஸில் யூஸ் பண்ண போகிறோம் அந்த அட்ஜெக்டிவ் வேர்டு. அதுக்கு பேர் தான் கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். இந்த கம்பேரிசன் 3 லெவல்ஸில் இருக்குது: பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ஸோ இந்த 3 லெவல்ஸ் இருக்குது. இந்த 3 லெவல்ஸ் வச்சோம் நம்ம இங்கிலீஷ் சென்டென்சஸ் அது இண்டிவிஜுவலாகவே நம்ம படிக்கலாம். இண்டிவிஜுவலாக நம்ம அந்த சென்டென்ஸ் சொன்னால் கூட நம்மளுக்கு அந்த அர்த்தம் புரியும். ஆனால் அதை நம்ம அட்ஜெக்டிவ்ஸாக நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மூலமாக நான் இதை உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ராம் இஸ் ஷார்ட், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். செகண்ட், ராஜு இஸ் ஷார்ட்டர் தென் ராம். தேர்ட் சென்டென்ஸ், ரகு இஸ் த ஷார்ட்டஸ்ட் ஆஃப் ஆல். இப்போது நான் உங்களுக்கு 3 சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த 3 சென்டென்ஸ்லையும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியும். ஆனால் நம்ம இதில் அட்ஜெக்டிவாக மெயின் அட்ஜெக்டிவாக நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோன்னா ஷார்ட். ஷார்ட் அப்படிங்கிறத ஒரு அட்ஜெக்டிவ். அந்த ஷார்ட் அப்படிங்கிறத நான் 3 சென்டென்ஸில் எப்படி வேரி பண்ணி சொல்லியிருக்கேன்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், ராம் இஸ் ஷார்ட். ராம் அப்படிங்கிற பையன், இல்லைன்னா யாராவது ஒரு பர்சன் வச்சுக்கலாம். ராம் இஸ் ஷார்ட். அந்த ராம் சின்னதாக இருக்காங்க, ஷார்ட், ரொம்ப குள்ளமாக இருக்காங்கன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ராஜு இஸ் ஷார்ட்டர் தேன் ராம். ஸோ இப்போ இன்னொரு பர்சன் இன்வால்வ் ஆகிறாங்க, அவங்க பேர் ராஜு. ராஜு இஸ் ஷார்ட்டர் தேன் ராமு அப்படின்னு சொன்னால் ராமுவை விட ராஜு ஷார்ட்டராக இருக்காங்க. இப்போ கம்பேர் பண்ணுறோம் 2 பர்சனுக்கும். அந்த ஷார்ட்ன்றதுல ஒரு அட்ஜெக்டிவ், அந்த குவாலிட்டியை நம்ம கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ரகு இஸ் த ஷார்ட்டஸ்ட் ஆஃப் ஆல். ரகு அப்படிங்கிறவங்க இந்த 2 பேரை விடவும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க. ரகு இஸ் த ஷார்ட்டஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆல்னு சொல்லும்போது அந்த 2 பேரை தனியாக சொல்லாமல் ஒரு ஓவராலாக ஆல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரகு இஸ் த ஷார்ட்டஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த 3த்தையும் நம்ம இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். 3 சென்டென்ஸ்க்கும் நான் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ ஷார்ட் அப்படிங்கிற ஒரே வேர்டை நம்ம 3 லெவலாக பிரித்து வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷார்ட், தென் ஷார்ட்டர், தென் ஷார்ட்டஸ்ட். இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறது தான் கம்பேரிசன். ஸோ இதில் பாசிட்டிவ் எது, கம்பேரேட்டிவ் எது, சூப்பர்லேட்டிவ் எதுன்னு பார்க்கலாம். பாசிட்டிவ் அப்படின்னா அது ஒரே ஒரு அட்ஜெக்டிவ் தான். அந்த அட்ஜெக்டிவ்க்கு எந்த ஒரு பர்சனோடையும் இல்லை எந்த ஒரு நவுனோடையும் கம்பேர் ஆகாது. ஒன்லி ஒன் நவுன் அண்ட் ஒன் அட்ஜெக்டிவ். எந்த ஒரு நவுன் கூடயும் அது கம்பேர் ஆகாது. அப்போது அந்த மாதிரி இருக்க அட்ஜெக்டிவ் பேர் என்னன்னா பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கிறது ஷார்ட்டர் இல்லையா. ஷார்ட்டர் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் 2 பர்சனை கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. ராஜு அண்ட் ராமு, இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா.
ஒரு அட்ஜெக்டிவ் 2 நவுனை வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அட்ஜெக்டிவ் வந்து கம்பேரேட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸில் என்ன சொல்லியிருந்தேன், ரகு இஸ் த ஷார்ட்டஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு நவுன் தான் இன்வால்வ் ஆகுது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில். ரகு இஸ் த ஷார்ட்டஸ்ட் ஆஃப் ஆல்னு சொல்லும்போது நம்ம முன்னாடி கம்பேர் பண்ண பர்சன்ஸை விட இவங்க வந்து அதுக்கு ஷார்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த தேர்ட் சென்டென்ஸில் நம்ம வந்து அந்த 2 பர்சனை விடவும் இவங்க ஹையராக வச்சுருக்கோம். ஸோ கம்பேரிங் மோர் தேன் 2 நவுன்ஸ், ஒரு 2 நவுனுக்கு மேலே கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு அட்ஜெக்டிவ் இருந்துச்சுன்னா அந்த அட்ஜெக்டிவ்க்கு பேர் வந்து சூப்பர்லேட்டிவ். ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். ஸோ இந்த கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸை டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து சின்னதாக இருக்கும் போது, அதாவது ஸ்கூல் படிக்கும் போது நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் வந்து ப்ரஷ் அப் கான்செப்ட்ஸ் தான். நீங்கள் வந்து கிராமரில் அது ஏதாவது மறந்துட்டீங்க, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் நான் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் அப் வீடியோஸ் தான் இதெல்லாமே. நீங்கள் இதை மாதிரிலாம் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இப்போ இந்த டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னா என்னது, அதுக்கப்புறமா அதுக்குண்டான ஒரு 3 எக்ஸாம்பிள் வச்சு இது வந்து பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் பற்றி உங்களுக்கு கிளியர் பண்ணேன். ஓகே, இப்போ இந்த பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவை நம்ம வந்து எப்படி சென்டென்ஸ்லேயே நம்ம வந்து கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரே ஒரு நவுன் இருக்கும், அந்த நவுனுக்கு வேற எந்த நவுனும் வந்து கம்பேர் ஆகாமல் அந்த சென்டென்ஸ் இருக்கும். இப்போ ராம் இஸ் ஷார்ட்னா ராம்ன்றது ஒரு நவுன் இல்லையா, அந்த நவுனுக்கு பக்கத்தில் வேற ஏதாவது நவுன்ஸ் இருக்கா, இல்லை. இஸ் ஷார்ட். ஸோ ஷார்ட் அப்படிங்கிறது வந்து நவுனோட ஒரு அட்ஜெக்டிவ், அவ்வளோதான். இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு கம்பேரேட்டிவ் அப்படின்னா 2 நவுனை கம்பேர் பண்ணுற மாதிரி வரும், அதுக்கு பேர் தான் கம்பேரேட்டிவ். ஸோ ரகு இல்லைனா ராஜு இஸ் ஷார்ட்டர் தென் ராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ 2 நவுனை நம்ம கம்பேர் பண்ணுறோம். இந்த சென்டென்ஸில் பாருங்கள், இஸ்க்கு அப்புறமா ஷார்ட்டர், அதுக்கப்புறமா தேன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஷார்ட்டர் தேன், அந்த அட்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா, மெயின் அட்ஜெக்டிவ் ஷார்ட்டர், ஷார்ட்டுக்கு நம்ம நெக்ஸ்ட் கம்பேரேட்டிவ் வரும்போது ஷார்ட்டர்னு இது பண்ணுறோம், அதாவது இஆர் ஆட் பண்ணுறோம். இஆர் ஆட் பண்ணிவிட்டு தேன். ஸோ ஒரு அட்ஜெக்டிவ் ப்ளஸ் இஆர் ப்ளஸ் தேன் அப்படின்னு நம்ம சென்டென்ஸில் பார்த்தோன்னா அது வந்து கம்பேரேட்டிவ் டிகிரி அப்படின்னு நம்ம கிளியராக சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு சூப்பர்லேட்டிவ்னு ஒரு சென்டென்ஸில் இருக்கும்போது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ரகு இஸ் த ஷார்ட்டஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ரகு இஸ்க்கு அப்புறமா த வந்துடுது உடனே, த ஷார்ட்டஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ த, அதாவது அந்த அட்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா ஷார்ட், அந்த ஷார்ட்க்கு முன்னாடி த வருது, த அட்ஜெக்டிவ் ப்ளஸ் இஎஸ்டி. ஸோ த ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் இஎஸ்டி, இப்படி நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பார்த்தோம்னா அது வந்து சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் சென்டென்ஸாக நம்ம ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் பார்க்கும்போதே அதில் இருக்கிற அட்ஜெக்டிவ் பாசிட்டிவாக, கம்பேரேட்டிவாக, சூப்பர்லேட்டிவாக அப்படின்னு ஈஸியாக பார்க்கறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து ஒரே ஒரு அட்ஜெக்டிவ் ஷார்ட் அப்படிங்கிறத வச்சு நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் ஒவ்வொரு அட்ஜெக்டிவ் வேர்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டிங் வேர்டை பொறுத்து, இப்போ வந்து ஒய்ல முடியுது இல்லை எஸ்ல முடியுது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா இருக்கிற அந்த கம்பேரேட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ், பாசிட்டிவ் இப்படி ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அந்த கம்பேரேட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்து இ அப்படிங்கிற லெட்டரில் முடிஞ்சுதுன்னா கம்பேரேட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் எப்படி வரும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரேவ் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி இல்லையா, ஒரு பர்சனோட ஒரு குவாலிட்டி பிரேவ், அது வந்து பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ். கம்பேரேட்டிவில் வரும்போது எப்படி வரும், பிரேவர். ஸோ பிரேவுக்கும் பிரேவருக்கும் இப்போ என்ன டிஃப்ரென்ஸ், கம்பேரேட்டிவில் நம்ம வெறும் ஆர் அப்படிங்கிற லெட்டரை ஆட் பண்ணுறோம். சூப்பர்லேட்டிவ் வாங்க, பிரேவ், பிரேவர், பிரேவஸ்ட். இப்போது சூப்பர்லேட்டிவில் ஸ்பெல்லிங் பாருங்கள், பிஆர்ஏவிஇ பிரேவ், பக்கத்தில் வெறும் எஸ்டின்னு தான் ஆட் பண்ணுறோம், இஎஸ்டின்னு ஆட் பண்ணலை. அப்படி ஆட் பண்ணால் டபிள்இ வரும், அது வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக். ஸோ பிரேவ், பிரேவர், பிரேவஸ்ட். ஸோ என்னென்னா கம்பேரேட்டிவில் ஈன்னு ஒரு லெட்டர் வந்து முடியும் போது வெறும் ஆர்ன்னு தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம்.
சூப்பர்லேட்டிவ்ல ஈன்னு ஒரு லெட்டர் அந்த அட்ஜெக்டிவ் முடியும் போது நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், வெறும் எஸ்டின்னு தான் சஃபிக்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ பாசிட்டிவ்ல ஒரு வேர்டு ஈல முடிஞ்சதுன்னா கம்பேரேட்டிவ்ல வரும்போது அந்த வேர்ட் ப்ளஸ் ஆர் சஃபிக்ஸ், சூப்பர்லேட்டிவ்ல வரும்போது அந்த வேர்ட் ப்ளஸ் எஸ்டி, அதாவது வேர்டுன்றது வந்து அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ஆர் வந்து கம்பேரேட்டிவ், அட்ஜெக்டிவ் ப்ளஸ் எஸ்டி வந்து சூப்பர்லேட்டிவ். இஃப் இன் கேஸ் அது வந்து பாசிட்டிவ் வந்து ஈல முடிஞ்சதுன்னா அந்த அட்ஜெக்டிவ். ஓகே, இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் ஒய்ல முடிஞ்சதுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான கம்பேரேட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி எப்படி வரும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸி, ஈஸின்ற வேர்ட் வந்து ஒரு அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ் வேர்ட் வந்து அந்த லெட்டர் வந்து எதில் முடியுது, ஒய்ல முடியுது, ஈஸி. ஸோ கம்பேரிட்டிவ்ல வரும்போது என்ன சொல்லுவோம், ஈஸியர். ஸோ பேசிக்காக நம்ம வந்து இந்த ஒய்யை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒய்யை வந்து ஒமிட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஐஇஆரை ஆட் பண்ணுவோம். இது எப்போவுமே காமனாக இருக்கிற ஒரு ரூல். இதை வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஈஸி. ஸோ கம்பேரிட்டிவ்ல வரும்போது ஈஸியர், ஒய்யை எடுத்துட்டு ஐஇஆர் அப்படின்னு ஆட் பண்ணுவோம். சூப்பர்லேட்டிவ்ல வரும்போது ஈஸியஸ்ட். இப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆரை எடுத்துட்டு இஎஸ்டின்னு ஆட் பண்ணுவோம் சூப்பர்லேட்டிவ்ல. ஈஸி, ஈஸியர், ஈஸியஸ்ட். ஃபர்ஸ்ட் ஈஸியில் கம்பேரேட்டிவ் டிகிரி வரும்போது ஈஸியர் வருது இல்லையா, ஈஸி, ஈஸியர். ஒய்யை எடுத்துட்டு ஐஇஆர் ஆட் பண்ணுறோம். சூப்பர்லேட்டிவ்ல வரும்போது ஈஸியஸ்ட்னு வருது இல்லையா, அப்போது ஈஸியரும் ஈஸியஸ்ட்டையும் இப்போ பாருங்க, ஆரை வந்து எடுத்துட்டு நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்னா வெறும் எஸ்டி, ஈஸியஸ்ட், ஈஸி, ஈஸியர், ஈஸியஸ்ட். ஸோ இதுதான் ஒய்ல ஏதோ ஒரு வேர்டு முடிஞ்சதுன்னா பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ். அது வந்து கம்பேரேட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ்ல எப்படி வரும், கம்பேரேட்டிவ் வரும்போது நம்ம வந்து ஒய்ன்ற லெட்டரை எடுத்துட்டு ஐஇஆரை ரீப்ளேஸ் பண்ணுவோம். சூப்பர்லேட்டிவ்ல வரும்போது அந்த ஆர் அப்படிங்கிற லெட்டரை எடுத்துட்டு வெறும் எஸ்டி அப்படின்னு ஆட் பண்ணுவோம் சஃபிக்ஸா. ஸோ ஈஸி, ஈஸியர், ஈஸியஸ்ட். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம வந்து இப்போது என்னென்ன ஃபார்ம்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு வேர்டு ஈல முடிஞ்சதுன்னா எப்படி வரும், கம்பேரேட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். ஒய்ல முடிஞ்சதுன்னா கம்பேரேட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் எப்படி வரும்னு பார்த்துருக்கோம். இப்போது சிலபிள்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். சிலபிள்ஸ், இந்த டேர்ம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சிலபிள்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ ஒரு வேர்ட் சொல்கிறோன்னா அதை வந்து பிரேக் பண்ணி நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னா அது அந்த பிரேக்கிங் இருக்கு இல்லையா, அது வந்து சிலபிள்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல் இருக்குன்னு வச்சுப்போம்னா பியூட்டிஃபுல், இப்படி நம்ம வந்து பிரித்து சொல்லலாம். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ஸோ இப்போ பியூட்டிஃபுல்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அப்போது நம்ம வந்து 3 இதுவாக சொல்கிறோம், 3 வேர்டாக தனித்தனியாக சொல்கிறோம், பியூட்டிஃபுல். அப்போது இப்போ அந்த 3 தனித்தனியாக சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் வந்து சிலபிள்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிலபிள்ஸ் வந்து பிரிக்கவே முடியாமல் இருக்கும் இல்லையா, அதாவது சொல்லணும்னா அப்படியே அந்த வேர்டை எக்ஸாக்டாக சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கு வந்து பிஐஜி அப்படின்னு நம்ம வந்து லெட்டராக தான் வந்து இது பண்ண முடியும், அது வந்து சிலபிள்ஸில் வராது. சிலபிள்ஸ் அப்படின்னா ஒரு 3 to 4 வேர்ட்ஸ் சேர்ந்த மாதிரி அதை வந்து நம்மளால் பிரிக்க முடியும், பிரேக் பண்ண முடியும், அதுக்கு பேர் தான் சிலபிள்ஸ். ஒரு வேர்டை பிரேக் பண்ணவே முடியல அப்படின்னா அது வந்து 1 syllable தான், அந்த வேர்ட் வந்து 1 syllable. ஸோ பிக், ஹார்ட் இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியாது, அப்படியே தான் சொல்லி ஆகணும். ஸோ நான் வந்து இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த 1 syllable வேர்ட்ஸ்ன்னு வருது இல்லையா, பிக், ஹாட், தின், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் அட்ஜெக்டிவாக இருக்கும்போது அதோட கம்பேரேட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிக் எடுத்துக்கலாம். பிக் கம்பேரேட்டிவ் என்ன வரும், பிக்கர். சூப்பர்லேட்டிவ் பிக்கெஸ்ட், பிக், பிக்கர், பிக்கெஸ்ட். இப்போது நம்ம வந்து அந்த சஃபிக்ஸ் எப்படி வருது பார்க்கலாம். கம்பேரேட்டிவ்ல பிக்கர். ஸோ வந்து அந்த லாஸ்ட்டாக முடியக்கூடிய லெட்டர் இருக்கு இல்லையா, ஜி, அந்த ஜி வந்து இங்கே டபுள் ஆகுது. கம்பேரேட்டிவ்ல டபுள் ஆகி ஜிஇஆர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஆட் ஆகி வருது. சூப்பர்லேட்டிவ்ல பார்க்கும்போது அந்த ஆரை எடுத்துட்டு வெறும் எஸ்டின்னு ஆட் பண்ணுறோம். பிக், பிக்கர், பிக்கஸ்ட். ஸோ பேசிக்கலி கம்பேரேட்டிவ்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, அது டபுள் ஆகி வருது. அந்த லாஸ்ட் லெட்டர் டபுள் ஆகி ஆர் வந்து ஆட் பண்ணுறோம். சூப்பர்லேட்டிவ்ல அந்த ஆரை எடுத்துட்டு பிக்கர்ன்னு இருக்கு இல்லையா, அந்த ஆரை எடுத்துட்டா நம்ம வந்து இஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு பிக்கெஸ்ட் அப்படின்னு ஈஸியாக வந்துடுது. இதுதான் வந்து 1 syllable வேர்ட்ஸ் வரும்போது
கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் எப்படி வருது? ஸோ பிக், பிக்கர், பிக்கஸ்ட். ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட். இதுலேயும் பாருங்கள் டி அப்படிங்கிறது வந்து கம்பேரிட்டிவில் வரும்போது டபுள் ஆகி வருது, 2 டி வருது. ஸோ ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட். ஸோ இந்த மாதிரி கேசஸில் கான்சோனன்ஸ் அந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா, லாஸ்ட் எண்டிங் வேர்டு, அது வந்து டபுள் ஆகி வருது. டபுள் ஆகி கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ்ல இப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும். இது வந்து ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ ஒன் சிலபிள் வேர்ட்ஸுக்கு நம்ம வந்து கம்பேரேட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரி பார்த்தோம். இப்போ ஒரு வேர்ட் வந்து நம்மளால மோர் தென் ஒன் சிலபிள் பிரிக்க முடியுது. இப்போ பியூட்டிஃபுல் சொன்னேன், பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்போ ஸோ பியூட்டிஃபுல் வந்து 3 சிலபிள். அந்த மாதிரி டிஃபிகல்ட், டிஃபிகல்ட் அதுவும் வந்து 3 சிலபிள். ஸோ 2 ஆர் மோர் சிலபிள்ஸ் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் இருந்துச்சுன்னா அதோட கம்பேரேட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பியூட்டிஃபுல்லே எடுத்துக்கலாம். பியூட்டிஃபுல் வந்து பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ். கம்பேரேட்டிவ் வரும்போது மோர் பியூட்டிஃபுல். சூப்பர்லேட்டிவ் மோஸ்ட் பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். இப்போ நம்மளுக்கு என்ன சேஞ்சஸ் தெரியுது? கம்பேரேட்டிவ்ல மோர் அப்படின்னு ஆட் பண்ணுறோம், சூப்பர்லேட்டிவ்ல மோஸ்ட் அப்படின்னு ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி 2 ஆர் மோர் சிலபிள் வேர்ட் வரும்போது பாசிட்டிவ் அட்ஜெக்டிவாக அது வரும்போது கம்பேரேட்டிவ்ல மோர் ஆட் பண்ணணும், மோர் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். சூப்பர்லேட்டிவ்ல மோஸ்ட் ஆட் பண்ணணும், மோஸ்ட் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிஃபிகல்ட், டிஃபிகல்ட், மோர் டிஃபிகல்ட், மோஸ்ட் டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரி சிலபிள்ஸ் வேர்ட் வரும்போது நம்ம வந்து கம்பேரேட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ்ல மோர் அண்ட் மோஸ்ட் கான்சிக்வெண்ட்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணணும். அர்ஜென்ட், இந்த வேர்டு எடுத்துக்கலாம். அர்ஜென்ட், அர்ஜென்ட்டை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? அர்ஜென்ட் 2 சிலபிள் வருது இல்லையா. அப்போ அதுக்கு கம்பேரேட்டிவாக வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? மோர் அர்ஜென்ட். சூப்பர்லேட்டிவாக வரும்போது மோஸ்ட் அர்ஜென்ட். ஸோ இது வந்து இன்னொரு ரூல். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க, இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப புரியக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். இப்போ இன்னொரு செட் பார்க்கலாம், இன்னொரு ரூல் பார்க்கலாம். இந்த ரூல் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த ரூலை விட ரொம்ப வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ரூல்னு சொல்லலாம். அதாவது பாசிட்டிவ் ஒரு வேர்டு, கம்பேரேட்டிவ் ஒரு வேர்டு, சூப்பர்லேட்டிவ் ஒரு வேர்டு. பாசிட்டிவ்ல இருக்கிற அந்த வேர்டை வச்சே தான் கம்பேரேட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ்ல நம்ம வந்து சஃபிக்ஸ் வச்சு எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம், இல்லை ப்ரிஃபிக்ஸ் வச்சு எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ வரக்கூடியது என்னன்னா, ஒரு அட்ஜெக்டிவ் பாசிட்டிவாக ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குன்னா கம்பேரேட்டிவ் வரும்போது வேற வேர்டு வரும், சூப்பர்லேட்டிவ்ல வரும்போது மறுபடியும் ஒரு வேற வேர்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குட் தான். குட், பெட்டர், பெஸ்ட். குட் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ், பெட்டர் அப்படிங்கிறது வந்து கம்பேரேட்டிவ் அட்ஜெக்டிவ், பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். குட், பெட்டர், பெஸ்ட். இந்த மாதிரி நிறைய இருக்கு. பேட், வர்ஸ், வெஸ்ட். லிட்டில், லெஸ், லீஸ்ட். மெனி, மோர், மோஸ்ட். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் ஒரு வேர்டு, கம்பேரேட்டிவ் ஒரு வேர்ட், சூப்பர்லேட்டிவ் ஒரு வேர்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகியும் வருது. ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரே ஒரு ரூலோட ஸ்டிக் பண்ண முடியாது. அந்த வேர்ட் வந்து லாஸ்ட் லெட்டர் எங்கே முடியுது, அது அந்த லெட்டர் வந்து எதில் முடியுதுன்னு பொறுத்து தான் நம்மளோட கம்பேரேட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் எப்படி வருது அப்படின்னு ஒரு ரூல், ஒரு 2 ரூல் பார்த்தோம். அதுக்கப்புறமா சிலபிள்ஸ் வச்சு ஒரு வேர்டை வந்து பிரிக்க முடிஞ்சா அதோட கம்பேரேட்டிவ் சூப்பர்லேட்டிவ், ஒரு வேர்டை பிரிக்க முடியலன்னா அதோட கம்பேரேட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். அதுக்கப்புறமா பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ் இந்த 3 அட்ஜெக்டிவ்ஸும் வேற வேற மாதிரி வர்றது, அதாவது கான்ட்ராஸ்டாக வர்றது. இந்த மாதிரி ரூல்ஸும் பார்த்தோம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த அட்ஜெக்டிவ்ஸ் பற்றின மெயின் ஒரு கான்செப்டும் இந்த மாதிரி டிகிரிஸ் எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், சென்டென்ஸ்லேயே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸில் நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் வச்சு ஒரு சில வேர்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ் இதை பற்றி பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு our channel Charu Talks so that I'll be motivated. Happy learning and never stop learning. நன்றி, வணக்கம்.